ஹாய் ஹலோ சிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நானும் இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு தான் பார்க்குறேன். நானும் நினைக்கக்கூடாது, சரி அடுத்தடுத்த வேலையில் இன்வால்வ் ஆகி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் நம்ம கரெக்டாக ஞாபகப்படுத்துகிற மாதிரி 2 பேர் வருவாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனை மறுபடியும் கொண்டு வருவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால், அதாவது நான் நேற்று முந்தானத்து நடந்த இன்சிடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மைவி3 அப்படின்னு தான் வருது. நான் அதுக்காண்டியவும் இது ஒரு சில வீடியோஸை கூட நான் அதாவது யூடியூப்பில் வர வீடியோஸை கூட நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம அடுத்த முடிவு எடுத்துட்டோம்னா அந்த முடிவில் போய்க்கிட்டே இருக்கணும். இப்போ அதுக்கப்புறம் திருப்பி இதவே திரும்பி பார்த்துட்டே இருந்தோம்னா அது வந்து நம்ம கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும் அப்படின்னு நம்மளோட நம்பிக்கை வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம நம்ம வேலையை அடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்றப்ப இது திருப்பி நம்ம ஞாபகப்படுத்தி நம்மளையும் கஷ்டப்படுத்தி நம்ம சுற்றி இருக்கவங்க கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறது தான். நேற்று நான் பாப்பாவை கன்சீவாக இருக்கப்போ ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். அவங்க நேற்று கடைக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, நீங்கள் மைவீத்திரில் போட்ட அமௌண்ட்டை எடுத்துட்டிங்களா? நீங்கள் போட்டு அன்றைக்கி கேப்ஷா போட்டுட்டு இருந்தீங்கல்ல, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா, நீங்கள் போட்டுட்டிங்களா, அமௌண்ட்லாம் எடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க அவங்க. இல்லை சிஸ்டர், நான் 2 மாதம் அமௌண்ட்டு தான் எடுத்தேன். 2 மாதத்துக்கிட்ட கூட கம்மி தான். மாதம் பாதி நாள் பார்த்ததுனால கம்மியான அமௌண்ட்டு தான் வச்சேன். 1,20,000 சம்திங் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டேன். அப்படிங்களாங்க்கா அப்படின்னு. நீங்கள் தான் போடலைல அந்தன்னைக்கு. அவங்க கேப்ஷா போட கிடையாது, அதாவது அவங்க அமௌண்ட் கட்ட கிடையாது எனக்கு தெரிஞ்சு. சரி, இப்போ ட்ரை பண்ணி, அதாவது நான் சொல்லிக்கிட்டேன், உங்களுக்கு எப்படின்னு பாருங்கள். அதாவது அவங்க வீட்டுக்கார் ஆல்ரெடி போட்டிருக்காருக்கா, எங்கள் வீட்டுக்காரெலாம் போட்டிருக்காரு. ஆனால் இன்னும் நாங்கள் அமௌண்ட்லாம் கட்டலை அப்படின்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு, பரவாயில்ல நீங்கள் அமௌண்ட் போடல தானே அப்படின்னு கேட்டேன். இல்லைக்கா, நானுமே அமௌண்ட் போட்டுட்டோம். ஆனால் ஒரு அமௌண்ட்டு கூட எடுக்க முடியலக்கா. சரி, ஒரு அமௌண்ட்டு தான் எடுத்திருக்கோம். அதுவும் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு தெரியாமலே போட்டுட்டு வந்துட்டாருக்கா அப்படின்னு சொல்லவும் தான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு வீட்டில் அப்படின்னு சொல்லவும் ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு. அக்கா, என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் போட வேணான்னு சொல்லியிருப்பேன்க்கா. எனக்கு தெரியாமல் போட்டுட்டு வந்துட்டாங்க்கா, அதுதான்க்கா ப்ராப்ளம். சரி விடுங்க, நீ அதை என்ன பண்ணுறது, இப்போ அதை பற்றி பேசி. அக்கா, ஏன்க்கா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, நீங்களாம் எப்படி தான் சமாளிச்சுட்டு இருக்கீங்களோ, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக்கா வந்துக்கிட்டே இருக்குக்கா. இன்னி வரைக்கும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியலக்கா. கடன் கட்டிகிட்டே தான்க்கா இருக்கோம். அப்புறம் இப்போ தான்க்கா ரீசெண்டாக அம்மாட்ட நகையை அடகு வாங்கி, அதாவது அவங்க வீட்டுக்கார் வீட்டிலேருந்து எல்லோரும் ஒதுங்கிக்கிட்டாங்களாமா. இந்த பொண்ணோட வீட்டில் மட்டும் அவங்க அம்மாட்ட எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி நகையை வாங்கி அடகு வச்சு ஒரு 2 ரூபா வட்டி, அந்த 6 மாதத்துக்கும் கேப்ஷா போட்டுக்கிட்டே இருந்தோம்ல, அப்பையும் வட்டி கட்டிக்கிட்டே தான்க்கா இருந்தோம். அதனால் இது சரிப்பட்டு வராது. 2 பொம்பளை பிள்ளைக்கா எனக்கு, நான் என்ன பண்ணுறது? இது அவர் சம்பாதிக்கிற ஒரு நாளைக்கு 500 ரூபா தான். வாடகை கொடுக்கவே எனக்கு சரியாக போயிடும். வாடகை கொடுக்க சாப்பாடுக்கே சரியாக போயிடும். நான் 2 பொம்பளை பிள்ளைக்கு என்னக்கா பார்ப்பேன் செய்வேன் அப்படின்னு சொல்லி நேற்று அந்த பொண்ணு ஒரே புலம்பு. எனக்குனாலும் சங்கட்டமாக போச்சு. என்னையா அப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. நீங்கள் வேலைக்கும் போக முடியாதுக்கா, நான் பாப்பா கை குழந்தையோடு இருக்கேன்க்கா, அந்த பொண்ணை வச்சு நான் எப்படிக்கா வேலைக்கு போகிறது? அப்புறம் எங்கள் அம்மாட்ட தான்க்கா கெஞ்சி ஒரு வழியாக நான் நகையை வாங்கி அடகு வச்சு கொடுத்துருக்கேன். இது என் அண்ணனுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிச்சு. தெரிஞ்சால் அவங்க வீட்டில் பிரச்சனையாக இருக்கா அப்படின்னு ஒரு பணம் எத்தனை சுச்சுவேஷனில் எத்தனை கை மாறி ஒவ்வொருத்தங்களை நம்பி ஏமாந்தது எத்தனை பேர் கஷ்டத்தை கொடுக்குதுன்னு யோசிக்க ரொம்ப டென்ஷன் ஆகுது. இதுக்கான சொல்யூஷன் கூட நம்ம கஷ்டங்கள் தெரிஞ்சு அவதிப்படுறாங்க. அப்படின்றப்ப அந்த பொண்ணு பேசுகிறப்ப ரொம்ப, அந்த பொண்ணுக்கு என்ன ஒரு டவுட்னா, ஒரு வேளை நம்ம கேஸ் கொடுத்தவங்களோ இவரும் கூட ஒரு வேளை ஒரு லிங்க்கில் இருப்பாங்களோ என்னமோக்கா. அதாவது அவங்களுக்குள்ளேயே அவங்க இது பண்ணிக்கிறாங்களா என்னன்னு தெரியலக்கா. கொஞ்சம் டவுட்டாக தான்க்கா இருக்குது. இது எப்படி திரும்பி வரும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லைக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு. இதை பற்றின கான்வர்சேஷனுமே 1 மணி நேரமாக போய்கிட்டு இருந்துச்சு. அந்த பிள்ளை சொல்லி கஷ்டத்தைப்படுறப்ப, சரி கஷ்டத்தை சொல்லி ஆறுதலாக தேடிக்கிறோமேன்னு மாற்றி கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னோடய சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற சொல்லிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு மேலே போட்ட அப்ளைனர், ஸோ அந்த அண்ணனை அவங்க வீட்டுக்கார அம்மாவை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த அண்ணனுக்கு காலில் அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார். ரொம்ப இப்போ ஒரு மாதிரி சிக்கலுக்கு மேலே சிக்கல் ரொம்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் கண்ணார பார்க்குறேன். இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு கீழே தான் போட்டு அவங்களோட தான் அமௌண்ட் கேட்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் ஏதாவது எனக்கு தோணலை. ஏன்னா அவங்கள பார்க்குறப்ப, நம்ம கண்ணார பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டப்படுறப்போ அந்த அண்ணன் நேற்றுலாம் சொல்லி அவங்க முந்தானத்து புலம்புறாங்க. இது என்ன ஒரு பொழப்பு, இவங்களாம் என்ன சாபம், அப்படி சாபம் விட்றாங்க அந்த அண்ணா. ஸோ கொஞ்சமாக யோசிச்சு பண்ணியிருக்கணும். இவங்களால் நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி பேசி திட்டி அந்த மைவி3 ரொம்ப ஒரு மாதிரி மனசு உடஞ்சி கஷ்டப்பட்டு பேசினாங்க. இது மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? தயவுசெய்து இதெல்லாம் கேட்டு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கள்.